நம்ம ஹஃபீசுல்லாக்கு வைக்கலாம். டாக்டர், என்ன பிரச்சனை, எங்க என்ன சட்டத்தை அவர் மீறிட்டார், என்ன ரூலை மீறிட்டாருங்கிறீங்க? இப்ப சார் இப்போ நடந்துட்டு கட்சியிலையும் வழக்கறிஞர் அணியிலிருந்து ஒரு எதிர்ப்பு மனுலாம் கொடுத்துருக்கோம். அதாவது எம்சிசின்றது மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை கடந்து மோடி கோட் ஆஃப் கண்டக்ட்னு வந்துச்சு இந்த தேர்தலில் குறிப்பாக. ஏன்னா எந்த வயலேஷனையும் சீரியஸாக எலெக்ஷன் கமிஷன் அட்ரஸ் பண்ணாமல் பொதுவாக இதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ் இருக்கும். இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் இல்லை. உங்கள் கட்சிக்காரங்களை ஒழுங்காக பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கள், பொதுவான ஒரு அறிக்கையை கொடுக்குற அளவுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது. பாலிட்டிக்ஸ் ஆஃப் போலரைசேஷன் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய டூலாக இருக்குது. வகுப்புவாதம் தான் இவர்களுடைய ஆயுதமாக இருக்குது. தன்னை இவர் ஒரு சர்வகுரு, விஸ்வகுரு, தெய்வ குழந்தை அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு இந்த ஆப்டிக்ஸ் தேவைப்படுது. தான் ஒரு தெய்வ குழந்தை, நான் ஒரு ஆன்மீகவாதி அப்படின்றத தொடர்ச்சியாக பல வருஷம் சொல்லிட்டு இந்த எலெக்ஷன் ஈவில் இந்த ஈவெண்ட் தேவைப்படுது. ஏன்னா 2019 போறார் தியானத்துக்கு. இதுக்கு இடையில இந்தியாவில் 5 வருஷம் எத்தனை பிரச்சனை நடந்துச்சு, இந்தியா எவ்வளோ பெரிய இன்னல்களை சந்திச்சது. அதுக்கப்புறம்லாம் தியானத்துக்கே போல. தேர்தல் மட்டும்தான் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆதாயம்னா 6வது கட்டத்தினுடைய முடிவு, 5வது கட்டத்தினுடைய முடிவு, 4வது கட்டத்தினுடைய முடிவு, எத்தனையோ வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்ப கூட அவர் தியானம் பண்ணிருக்க முடியுமே. இல்ல, அதுதான் அப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக முடியாது இல்ல. அவர் பிரச்சாரம் ஷெட்யூல் பிஸியா இருக்குது. அப்ப பிரச்சாரம் முடிச்சுட்டு அந்த 2 நாள்ல எப்படி நம்ம பிரச்சாரத்தை பண்ணலான்றதுக்காக இதை எடுத்துட்டு போறது. கடந்த காலத்துல இருந்த அந்த எலெக்ஷன் நடக்கிறதுனால இங்க பண்றது தப்பு கிடையாது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல அதெல்லாம் கடந்து வரணும். இன்னைக்கு நீங்க இங்க உட்காந்துட்டு யூபியோட ஓட்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், பீகாருடைய ஓட்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இந்த ஃபேக்டோட தான் இந்த ஈவென்ட்டை நீங்க பார்க்கணும். அதாவது 100 மீட்டருக்கு முன்னாடி போஸ்டர் அடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. இன்னைக்கு அது இட் ஹஸ் நோ மீனிங். நீங்க வந்து போன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல நீ காலையில இருக்கிற எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு பழைய சட்டங்களை வச்சுக்கிட்டு இது நியாயம் இல்லை, இது நீதி அப்படின்லாம் பேசுறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. சரி, இப்ப ஆன்மீகம் தான் பிரச்சனையா அப்படின்னா கிடையவே கிடையாது. அவருடைய ஆன்மீக உரிமை, அவர் விவேகானந்தர் இதுக்கும் போலாம், இல்ல அவருக்கு விருப்பப்பட்ட எங்க வேணாலும் போலாம். இப்ப அது யாருமே டிஸ்கஸ் பண்ணல. ஆனா இதுல ஒரு ஆங்கிள் என்னன்னா, விவேகானந்தருடைய அந்த நினைவு மண்டபத்துக்கு போய் தியானம் பண்ணக்கூடியவர் விவேகானந்தருடைய கருத்தை உள்வாங்குறாரா? சிகாகோல விவேகானந்தர் பேசுறது என்னன்னா, ஐ கம் ஃப்ரம் a nation which has sheltered the persecuted refugees of all religions and all regions. அது என்னன்னா, இங்கே என்னுடைய நாட்டில் அனைத்து மதங்களாலும் துன்புறுத்தப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள் அல்லது அகதிகள் அப்படின்னு சிஏஏ கொண்டு வந்து விவேகானந்தருடைய அடிப்படை கொள்கைக்கு எதிராக நிக்கிறவர் தேர்தலுக்கு முந்தின நாள் போய் விவேகானந்தருடைய அந்த தியான மண்டபத்துல போய் தியானம் பண்றதுதான் ஒரு மிகப்பெரிய முரணா இருக்கு. இட்ஸ் an oxymoron. இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு ஜனநாயகத்துல வந்து நீங்க ஆன்மீகம்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் பணி தான் சார் முதல்ல. அதுதான் விவேகானந்தர் சொல்றார். மக்கள் அவர் என்ன சொல்றாரு? இல்ல அரசியல் கட்சி தலைவராக அல்லது தேசத்தின் பிரதமராக அவர் வெவ்வேறு வேலைகளை செய்யறாரு. தனி மனிதராகவும் அவருக்கான உரிமை இருக்கிறது. அந்த இடத்துல அவருடைய தேடல் அல்லது அவருடைய தேவை என்ன அப்படின்னு ராஜ்கோட்ல 34 பேர், இவருடைய சொந்த மாநிலம், இவருடைய சொந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. 36 பேர் இளைஞர்கள் கேமிங் சென்டர்ல போய் தீயிட்டு எரிஞ்சிருக்காங்க. அவர்களுடைய பெற்றோருக்கு ஆதரவு, அரவணைப்பு தேவைப்படுகிறது. அதை விட பெரிய ஆன்மீகமா இன்னைக்கு விவேகானந்தர் தியானத்துக்கு பண்ணிட முடியும்? பிள்ளைகளை இழந்து தவித்து கொண்டிருக்கிறவங்க, அவங்கள போய் நேர்ல பார்க்கலாம்ல, அங்க போய் தியானத்தை பண்ணலாம்ல, அங்க போய் அவர்களுடைய துக்கத்துல பங்களிக்கலாம்ல. அதெல்லாம் பண்ண மாட்டார். நான் என்ன சொல்றேன், இப்ப பிரைம் மினிஸ்டர் வராரு, இது வருது, கேமரா வருது. பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்குள்ள கேமராவை அலோ பண்ணிடுவாரா? பிரைம் மினிஸ்டர் அவர் தானே டிசைட் பண்றாரு யாரை அலோ பண்ணலாம், யாரை அலோ பண்ண கூடாதுன்னு. ஒரு பேன் கொடுக்க சொல்லுங்க. உண்மையிலேயே இவருக்கு இதுல அரசியல் உள்நோக்கம் கிடையாது அப்படின்னா, பிரதமர் என்னுடைய இன்டயர் ட்ரிப் இது பர்சனல், மீடியா பேன் மீறி கவர் பண்ணீங்கன்னா வழக்கு தொடருவேன்னு பிரதமர் சொன்னார்னா அதை நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா அது முழுக்க முழுக்க அவருடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயம். ஆனா தூர்தர்ஷன் முன்னாடியே போய் 2 நாள் முன்னாடி பிரதமர் இங்க உட்காருவாரு, பிரதமர் இங்க உட்காருவாரு, இந்த ஆங்கிள் இருந்து இந்த கேமரா எடுக்கும், அந்த ஆங்கிள் இருந்து அந்த கேமரா எடுக்கும், ஃபுல் டீம் உட்கார்ந்துட்டு டாக் பேக் எதை லைவ் பண்ணோம் எதை லைவ் பண்ண கூடாதுன்னு சொல்றத இது அப்படியே கடந்து போயிடுங்க. இது வெறும் ஆன்மீகம் அப்படின்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அதாவது சகோதரர் வந்து எப்படி கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லெறிகிறாருன்னு தெரியல. தமிழ்நாட்டை பற்றி எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியுதான்னு தெரியல. அதை பற்றியான விவாதம் இது இல்லைன்றதுனால அதுக்குள்ளே நான் போகவே விரும்பலை. பிரதமருடைய தனிப்பட்ட விருப்பம், அவர் தனி மனிதனாக அவருடைய ஆன்ம தேடலுக்காக வராரு, அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றோம்.
மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா நீங்க வழக்கு போடுங்க அல்லது தேர்தல் ஆணையத்தை புகார் கொடுங்க, நடவடிக்கை எடுக்கட்டும், அதை பத்தி எந்த ஆட்சேபனையும் இல்லை. இப்போ நாங்க யாராவது பிரதமர் நான் இந்த மாதிரி தியானம் வரேன் 3 நாள் இருக்கிறேன் எல்லா பத்திரிகைக்காரங்களும் நீங்க அனுமதிக்காத ஒரு விஷயத்தை எடுத்துற முடியுமான்னு சிம்பிள் கேள்வி சார். அது அவர் வந்து எதுவரை நீங்க அனுமதிக்கிறீங்களோ அதை தாண்டி ஒரு கேமரா வந்துட முடியுமா? அதாங்க நீங்க நடக்க போறது பாருங்க. பிரதமருடைய பிரைவசின்னு ஒரு விஷயம், அவருடைய பிரைவசி தான் இது. அவர் விரும்பாத எந்த விஷயத்தையும் அல்லது அவருடைய அணி விரும்பாத எந்த விஷயத்தையும் யாரும் செஞ்சிட முடியாது. அதுதாங்க நீங்க நடக்க போறத நாளைக்கு நாளன்னைக்கு பாருங்க. நாங்க யாரையும் விருப்பப்பட்டு வாங்கன்னு பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்தோ யாரும் அவர் அதை சொல்லல, அழைப்பு பத்தியே சொல்லல. அதான் சொல்றேன். எது பிரதமருடைய எந்த நிகழ்ச்சி கவர் செய்யப்படணும் படக்கூடாதுங்கிறத அவர் தானே முடிவு பண்ண முடியும். அவர் விரும்பாத ஒரு விஷயம் எப்படி நடந்து முடியும்? அதுதாங்க சொல்றேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரையில என்ன நடக்குதுன்னு நமக்கெல்லாம் தெரியும். திடீர்னு காவல்துறை காவல் நிலையத்துக்கு தனியா இருக்கிற முதலமைச்சர் போவாரு, பாத்தீங்கன்னா உங்க 20-25 கேமராமேன் கீழே எல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆகையினால இதுதாங்க சொல்றேன், இதுதான் வந்து அதுதான் என்ன சொல்ற நேரத்தை கேள்விக்குள்ளாக்குறாங்க சார். அவரு இதுல சார் நான் என்ன சொல்றேன், 30ஆம் தேதிக்கு முன்னதாக அவர் போறத பத்தி அவங்களுக்கு கேள்வி இல்ல சார். 30ஆம் தேதி மாலைக்கு பிறகு வரக்கூடிய இதுல அதன் மூலமா மறைமுக பிரச்சாரம், இதுல எந்த விதமான பிரச்சாரமும் நாங்க இல்ல. நாங்க ராகுல் காந்தி அவர்களோ அல்லது இந்திய கூட்டணி தலைவர்களோ ஒவ்வொரு அவர்களுக்கு விருப்பப்பட்ட மத வழிபாட்டு தலங்களிலோ அல்லது எங்க அவங்களுக்கு பிடிக்குதோ தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மத வழிபாட்டு தலமாக இருக்கலாம், அது எந்தவா இருந்தாலும் அங்கெல்லாம் போய் அதுக்கான உரிமை இருக்கு அவங்களுக்கு, அவங்க செய்யலாம், தவறே இல்லை, அதை நாங்க வரவேற்கிறோம், அது செய்யட்டும். ஆனா யார் வந்து இந்த தேர்தலுக்காக மட்டும் வேஷம் போடுறாங்க அல்லது வேற நடிக்கிறாங்கன்னு சொல்றது பத்தி சட்டைக்கு வெளியில பூணூல் போட்டுட்டு சுத்தனவர்லாம் நம்ம யாருன்னு தெரியும். யார் வேணா இருக்கலாம் சார். இப்ப கேள்வி வந்து 30ஆம் தேதி மாலை காங்கிரஸினுடைய அல்லது வேறு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் யார் வேணா அவர் போக முடியுமான்னு தெரியல, ஏன்னா இப்ப அவருக்கு மறுக்கப்பட்டு சொல்றீங்க. அங்க போய் அயோத்தியில ராமர் கோயில்ல உட்கார்ந்து நாங்க 3 நாள் தியானம் இருக்கிறோம்னு சொன்னா நீங்க அதை வரவேற்பீங்க? வரவேற்கிறோம். 30ஆம் தேதி நீங்க போங்கன்ற வரவேற்பு நான் இன்னும் கூட சொல்றேங்க. இப்ப 1ஆம் தேதி இந்தி கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க. அதுல கூட ஒருத்தவங்க போகல சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்பயுமே அந்த கூட்டணியில இருக்கிறாங்க, ஆனா இல்ல அவங்க இன்னைக்கு போக போறது இல்லன்றாங்க, தேர்தல் இருக்குன்னு. இப்ப நீங்க அதை திடீர்னு அங்க யாராவது ஒருத்தர் வந்து நீங்க பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வாக்காளரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா? ஏன்னா இது திடீர்னு புதுசா ஒரு தலைவர் அறிவிக்கிறாங்க, அப்ப இனிமேல நம்ம மாத்தி போடணும்னு நினைக்க மாட்டாங்களா? நீங்க ஒரு கூட்டணியுடைய கூட்டம் 1ஆம் தேதி வைக்க கூடாது, அதுக்கு நீங்க மறுநாள் வைக்கணும் கிடையாது சார். அது ஒரு இன்டர்னலா நடக்கக்கூடிய ஒரு ஆலோசனை. அதுக்கு பத்திரிகையாளர் அனுமதிக்க மாட்டீங்க, லைவ்ல போட மாட்டாங்கல, பத்திரிகையாளர் அனுமதிக்க மாட்டீங்க. என்ன பண்ணுவாங்க? ஆலோசனை நடக்கிறதுல பேசறது இல்லாம லைவ் கொடுப்பாங்க. லைவ் போட முடியாது, எந்த கூட்டமும் எப்படி கொடுப்பாங்க? லைவ் போட முடியாது, எப்படி கொடுப்பாங்க? ஆனா அது என்ன அவங்க இன்டர்னலா அடுத்த கட்ட நகர்வு என்னன்றதை விவாதிப்பதற்கு கூடுறாங்க. அதுவே தவறு. எப்படி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்? ஏன்னா அவங்க யாராவது திடீர்னு முடிவு பண்ணுவாங்க. நீங்க பெட்டிஷன் கொடுக்க வேண்டியதுதானே? ஏன் கொடுக்கல? எங்களுக்கு அவசியம் இல்லங்க. நாங்க தான் 400 கோடி வரப்பேங்க. இந்த 57ல கூட நாங்க 32 ஏற்கனவே ஜெயிச்சிருக்கோம். கூடுதலாக இப்போ ஒரு 8 ஜெயிக்க போறோம். இப்ப 57 40 இவ்வளவு நம்பிக்கை இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் போராட வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க எங்க போராடுறோம்? நாங்க எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சிட்டு முதல் கட்ட கருத்து லட்சுமி தேர்தலுக்காக அவருடைய ஆத்ம திருப்திக்காக நீங்க அதை சொல்லிருக்கீங்க. 140 கோடி மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்யறது வந்திருக்காரு. ஆனா அவ்வளவுதானே தவிர மே 30ஆம் தேதி தான் நாட்டு மக்களுடைய ஆரோக்கியம் பற்றிய கவலை வருகிறது. அதுக்கு முன்னாடியுமே இருக்கு அவருக்கு. அவர் பல இடங்கள் போயிருக்காருல. இதுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துல போய் தியானம் பண்ணாரு. அம்மா அதான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் அரிசல்மலையில தியானம் பண்ணாரு. அப்ப யாரும் கேள்வி எழுப்பல. ஏன்னா தேர்தல் இல்ல சார். அவருக்கு வந்து தேர்தல் முக்கியம் இல்ல. தேர்தல் அதெல்லாம் அவருக்கு அதை எல்லாரும் வரவேற்றாங்க சார். ரைட் வர. அவர் தலைவரை தாண்டி சிந்திக்கிற தலைவர். ஆனா தேர்தலுக்காக வேஷம் போடுறவர் இல்ல.